இப்போ என்னென்னமோ கதை அழகுறாங்க. யாரோ ஒரு பெரிய பில்டராம், அந்த பில்டர் அவரு தான் வந்து லண்டனுக்கு கூப்பிட்டு போனாராம். அந்த பில்டர் வந்து அமித்ஷாவுக்கு நெருக்கமானவராம். அவர் வந்து இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கதை அழகுறாங்க. பொலிட்டிக்கலாக பிஜேபி இதில் தன்னோட பழி தீர்க்கும் படலத்தை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் பார்க்கும், அல்லது பொலிட்டிக்கலாக டிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு பகுதியை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு, இது நேரடியாக அரசியல் பழிவாங்கலுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு வேலை. நாங்கள் இதில் வந்து ஒருபோதும் நாங்கள் வந்து ஒளிவு முறைகள் இடம் கிடையாது. எங்கள் அலுவலர்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாப்போம், அவங்களுக்கு உறுதுணையாக துணை நிற்போம்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இல்லைங்க, நான் உறுதியாக சொல்கிறேங்க, ஒரு பாதி கரெக்டு. என்றைக்குமே ஆஃப் ட்ரூத் இஸ் டேஞ்சரஸ். பாதி உண்மை தான் ஆபத்தானது. இது மோடி கவர்மெண்ட்டோட பழிவாங்க நடவடிக்கை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல. இதே 22 எம்பிஸ் திமுக எம்பிஸோட ஆதரவில் பிஜேபி கவர்மெண்ட் அங்கே நிற்குதுன்னா அமலாக்கத்துறை இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்காது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை, 20 ரூபாய் இல்லை, நீ 200 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்கினா கூட, 1 லட்சம் கோடி இல்லை, 10 லட்சம் கோடி நீ கொள்ளை அடிச்சா கூட டாஸ்மாகில் உன் பக்கம் கூட திரும்பாது டாஸ்மாக் இடி. அதான் பாலிடிக்ஸு. ஓகே, நீ இன்றைக்கி மாட்டின, இன்றைக்கி பொலிட்டிக்கலாக நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணுறீங்க பிஜேபிக்கு எதிராக நான் கேட்குறேன். அதில் நியாயம் இருக்குது, நான் மறுக்கல. நீங்கள் டீலிமிட்டேஷன் மாநாடு எல்லா முதலமைச்சரும் அமைதியாக இருக்கும்போது எல்லா மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு சவுத் இந்தியாவில் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க. நீங்கள் போய் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி கோர்ட்டில் நிற்கிறீங்க. கவர்னர் இஷ்யூவில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா பிரசிடென்ட்டுக்கு எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க. தப்பே சொல்லலை சார் நான்.